வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, ஒரு வழியா திமுகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிட்டீங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் தோற்கடிச்சிட்டீங்க. இது நல்லதா கெட்டதா என்பது எதிர்காலம் தான் பதில் சொல்லும். ஏன்னா திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் இனி தொடருமா என்பதும் தெரியவில்லை. ஏன்னா பெரிய பெரிய நலத்திட்டங்கள் இனிமே இல்லம் தேடி மருத்துவம், இனிமே உங்களுக்கு மகளிர் மகளிர் உரிமை படம், இனிமே பஸ் ஃப்ரீ பஸ், ஏன்னா அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கிற பெண்ணுங்களுக்கு பணம், அதுக்கப்புறம் தவப்புதல்வன் பசங்களுக்கு பணம், ஏன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் காலை உணவு திட்டம், இந்த மாதிரி மிகப்பெரிய அருமையான திட்டங்கள் எல்லாமே இனி காலாவதி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லும். ஆனா எங்களுக்கு பொறுத்தவரை 95% காலாவதி ஆகுங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே முந்தைய அரசு பண்ணதை பிந்தைய அரசு காழ்ப்புணர்ச்சியால அதை நீக்கும்பாங்க. ஆனா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர்னு இனி சொல்லக்கூடாது. ஏன்னா அதனாலதான் நான் முதல்ல தவிர்த்தேன். இனி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை எடப்பாடி அவர்கள் ஆட்சியில செஞ்சதெல்லாம் அவர் எதுவுமே நீக்கல. மிக எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணாரு. ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களையும் ஃபாலோ பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய மனதெல்லாம் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வருமானு தெரியல. முதல்ல இவங்க ஆட்சியை பிடிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இப்ப அவங்களுக்கு பெரும்பான்மை தேவைப்படுது. இந்த பெரும்பான்மைக்கு அவங்க எங்க போறாங்க, யாரை பார்க்க போறாங்க? மக்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லோருக்குமே பெரும்பான்மை கொடுத்தவர்கள் இவனுக்கு மட்டும் பெரும்பான்மை கொடுக்கல. ஏன்? உனக்கு ஸ்டஃப் இருக்குதான்னு முதல்ல பாக்குறாங்க. ஒரு 10 தொகுதியாவது உன்னால பிடிச்சி உன்னால ஆட்சிக்கு வர முடியுமான்னு கொடுத்துருக்காங்க. நீ இந்த 10 தொகுதியில இப்ப யார் காலில் விழுவே அவங்க காலில் விழுவே 10 தொகுதியை பிடிச்சி வந்துட்டேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் 6 மாசமோ 1 வருஷமோ உன்னால ஆட்சி நீடிக்க முடியுமா? ஏன்னா ஒன்றிய அரசுக்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தார். அவரை ஒண்ணும் பண்ண முடியல. அதனால அவரை கண்டு மத்திய அரசு பயந்தது. இனி இப்ப வரப்போற அரசை கண்டு ஒன்றிய அரசு பயப்படுமா என்னான்னு தெரியல. பயப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சா தலையில தட்டி நான் நீட்டுற இடத்துல நீ கையெழுத்து போடுங்க மோடி சொல்லுவார். அந்த லெவலுக்கு தான் போகும். அதனால என்ன நடக்குங்கிறத நாம வெகு விரைவில் பார்ப்போம்.